ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நம்ம சேனலில் வார வாரம் பழமையான கோயில்களும் அந்த கோயில்களுடைய சிறப்புகள், வரலாற்று செய்திகளும் மற்றும் அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது தேவார பாடப்பட்ட ஸ்தலமாகவும் திருமண தடை பரிகார தலமாகவும் விளங்குகிற ஸ்ரீ நீலிவனேஸ்வரர் கோயில் திருப்பைஞ்சிலி அப்படிங்கிற கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து வர என்னுடைய பதிவுகளை நீங்கள் பாருங்கள். மறக்காமல் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5 பிரகாரங்களை கொண்ட இந்த கோயிலில் முதலில் சிறிய முகப்பு வாயிலை கடந்து உள்ளே போனோம். நம்ம ஒரு பெரிய வெளிப்பிரகாரம் வரும். பார்த்திங்கன்னா அது இடதுபுறத்தில் தீர்த்த குளம் இருக்குது. இந்த தீர்த்த குளத்தை போல் 7 வகையான தீர்த்த குளங்கள் இந்த கோவிலுடைய உள்பிரகாரத்துலேயும் வெளிப்பிரகாரத்தையும் சேர்ந்து இருக்குது. வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா வசந்த விநாயகர் தனி சன்னதியில் காட்சி அளிக்கிறாரு. அதன் அருகே கோவில் பரிகார சீட்டு கொடுக்குற இடம் இருக்குது. முற்று பெறாத மொட்டை கோபுரமும் மிக அழகான வேலைப்பாடுடன் நம்ம வியப்பில் ஆழ்த்துகிறது. அதை கடந்து நம்ம உள்ளே போனோம்னா ஒரு 4 கால் மண்டபம் நம்ம வரவேற்கிறது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 3 நிலைகளை கொண்ட ஒரு கோபுரமும் 2வது நுழைவாயில் ராவணன் வாயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. ராவண கோபுரத்தின் முன் இடதுபுறத்தில் சோற்றுடை ஈஸ்வர சன்னதி இருக்குது. இந்த சன்னதியின் முகமண்டபத்தின் மேலே திருநாவுக்கரசருக்கு இறைவன் அந்தனர் வடிவில் கட்டு சாதம் கொடுக்கும் சுதைசிற்பமும் இருக்குது. இதற்கு ஒரு காரண கதையும் இருக்குது. சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் இச்சன்னதியில் சோறு படைத்த விழாவாக நடத்துகிறாங்க. அந்த லிங்க உருவே சோற்றுடை ஈஸ்வரர் என்ற பெயரில் இந்த சன்னதியில் அருள்பாலிக்கிறார். ராவணன் வாயில் எனப்படும் 2வது கோபுரத்தின் வழியாக சுவாமி சன்னதி செல்ல 9 படிக்கட்டுகள் இறங்கி செல்ல வேண்டும். இந்த படிகள் ராவணனின் சபையில் 9 நவகிரகங்களையும் அடிமைப்படுத்தியதை நினைவு கூறுகிறாங்க. இதன் வழியாக நம்ம செல்லும்போது நவகிரகங்களின் தோஷத்திலிருந்து நம்ம விடுபடுவதாக சொல்கிறாங்க. நேராக நாம் சென்றால் கொடிக்கம்பம் பலிபீட தரிசனம் செய்யலாம். சுவாமி சன்னதிக்கு முன்னுள்ள நந்தியின் அருகே 9 குழிகள் உள்ளன. அதில் தீபம் ஏற்றி அதையே நவகிரகங்களாக எண்ணி வணங்குகிறாங்க. பின்பு திருக்கார்த்திகை வாயிலில் நுழைந்து மூலவர் நீலிவனேஸ்வரர் சன்னதியை அடையலாம். இறைவன் சிறிய திருமேனியுடன் சுயம்புவாக காட்சி தருகிறார். யமனுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் தனது தொழிலை செய்து வர அதிகாரம் கொடுத்து அருளியதால் இத்தலத்து இறைவனை அதிகார வல்லவர் என்றும் அழைக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு மேல சிதம்பரம் அப்படிங்கிற பெயரும் உண்டு. கருவறைக்கு அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் வசிஷ்டருக்கு சிவபெருமான் நடன காட்சி கொடுத்த இடம் இங்கே இருக்குது. இவ்விடத்தில் நடராஜர் சித்திரம் வடிவில் உள்ளார். அவருக்கு எதிரே வசிஷ்டரும் சித்திரமாக உள்ளார். அப்படியே கோயிலின் உட்பிரகாரத்தை வலம் வந்தால் இங்கே சப்த கன்னிகளுக்கு சன்னதி இருக்குது. இவர்களை வைத்தே இக்கோயிலின் வரலாறு இருக்கிறது. பின்பு விநாயகர் சன்னதி, முருகன் சன்னதி மற்றும் செந்தாமரை கண்ணன் மற்றும் மகாலட்சுமி சன்னதி இருக்குது. தட்சிணாமூர்த்தியின் கீழ் நந்தி இருப்பது வித்தியாசமாகும். பின்பு வலம் வந்தால் தாயார் நீல்நெடுங்கன் நாயகன் சன்னதி உள்ளது. இக்கோயில் ஒரு சிறப்பு என்னவென்றால் 2 தாயார் சன்னதி உள்ளது. நீல்நெடுங்கன் சன்னதிக்கு அருகிலேயே விசாலாட்சி தாயார் சன்னதியும் இருக்குது. இவ்விரண்டு அம்மனுக்கும் நடுவே தலவிருட்சம் கல்வாழை சன்னதி இருக்குது. இந்த சப்த கன்னிகளுக்கு பற்றி ஒரு கதை சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இந்த கோயிலுடைய திருமண தடை பரிகாரமாக விளங்குது. அதாவது என்ன அப்படின்னா, அம்பாளின் தரிசனம் வேண்டி தவம் செய்தனர் அந்த சப்த கன்னிகள் திருமணத்திற்காக. அவர்களுக்கு அம்பாள் காட்சி தந்து தகுந்த காலத்தில் நல்ல வரன்கள் அமைய பெற்று சிறப்புடன் வாழும்படி வரம் தந்தாள். சப்த கன்னிகள் அம்பாளை இங்கே எழுந்தருளிபடி வேண்டினார். எனவே அம்பாள் இங்கே எழுந்தருளினார். அவள் சப்த கன்னிகளும் நீங்கள் வாழை மரத்தின் வடிவில் இருந்து நீண்ட காலத்துக்கு என் தரிசனம் காண்பீர்கள் என்றார். அதன்படி சப்தகன்னிகள் வாழை மரங்களாக மாறி இங்கே தங்கினர். இவர்களே இக்கோயிலில் கல்வாழையாக இருப்பதாகவும் திருமண தடை உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் இக்கோயிலுக்கு இறைவன் மற்றும் இறைவிக்கு அர்ச்சனை செய்து கல்வாழை பரிகார பூஜை செய்தால் விரைவில் திருமணம் கூடும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. கல்வாழைக்கு மாங்கல்யத்தை கட்டி பரிகாரம் செய்ய வேண்டும். விசாலாட்சி தாயாருக்கு அருகில் பஞ்சலிங்கங்கள், 4 சன்னதி ஆகியவை இருக்கிறது. பின்பு ராவணன் கோபுரத்துக்கு வெளியே வெளிப்பிரகாரத்தை சுற்றினா யமதர்ம கோயில் வரும். இந்த சன்னதி ஒரு குடவரை கோயிலாகும். பல்லவர் கால கோயிலாக இருக்கலாம். பூமிக்கு அடியில் சற்று பள்ளத்தில் உள்ள இந்த குடவரை கோவில் புடைப்பு சிற்பமாக சோமஸ்கந்த ரூபத்தில்
சிவன் அம்பாள் இருவருக்கும் இடையே முருகன் அமர்ந்திருக்க சுவாமியின் பாதத்தில் கீழே குழந்தை வடிவில் யமன் இருக்கிறார். இறைவன் பெயர் மிருத்யுஞ்சயர், தாயார் தாட்சாயினி. மிருதஞ்சயர் என்றால் யமவயம் போக்குபவர் என்றும் அர்த்தம். அதனால் இந்த சன்னதி முன்பு திருக்கடவுள் செய்வது போல் சஷ்டியத்தி புத்தி, ஆயுள் விருத்தி ஹோமம் ஆகியவை நடக்கின்றன. திருக்கடவுர் தலத்தில் மார்க்கேண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்து சம்ஹாரம் செய்தார் சிவபெருமான். இதனால் உலகில் இறப்பு என்பது இல்லாமல் போக பூமியின் பாரம் அதிகரித்தது. பாரம் தாங்காமல் பூமி தேவி சிவபெருமானிடம் முறையிட்டாள். மற்ற தேவர்களும் சிவனிடம் யமனை உயிர்ப்பித்து தருமாறு முறையிட்டனர். சிவபெருமான் அதற்கிணங்கி தைப்பூச நாளன்று மீண்டும் யமனை இத்தலத்தில் தன் பாதத்தில் அடியில் குழந்தை ஒழுவில் எழும்பும்படி செய்து தர்மம் தவறாமல் நடந்து கொள்ள முடியும் அறிவுரை கூறி மீண்டும் தன் பணியை செய்து வரும்படியும் அருள் செய்தார். சனீஸ்வரனின் அதிபதி யமன் என்பதால் யமனுக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளதாகவும் இத்தலத்தில் நவகிரகங்கள் சன்னதி இல்லை. நீலி என்பது ஒரு வகை கல்வாழை. பைங்கிலி என்பது பசுமையான வாழைகளை குறிக்கும். பசுமையான நீலி வாழையை தலவிருட்சமாக பெற்றதால் திருப்பைஞ்சலி என்ற இத்தலம் பெயர் பெற்றது. கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட இந்த கோயிலுக்கு முதலாம் ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், சுந்தரபாண்டியன் மற்றும் மகேந்திர பல்லவவர்மன் ஆகியோர் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்க. சோழகால கல்வெட்டுகளை பைங்கிலி மகாதேவர், பைங்கிலி உடையார் என்ற பெயர்களால் இறைவன் குறிப்பிடப்படுகிறார். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இக்கோயிலில் திருமண தடை நீக்கும் பரிகார தலமாக இருக்கிறது. வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை வாழைக்கு பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பாகும். இந்த பூஜை காலை 10 மணியில் ஆரம்பித்து நண்பகல் 12 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. மற்றும் யமதர்ம கோயிலில் திருக்கடவுள் செய்வது போல சஷ்டியத்தி பூர்த்தி, ஆயுள் விருத்தி ஹோமம் ஆகியவற்றை நடத்துகிறாங்க. மற்றும் யமதர்மன் சனி பகவானுக்கு அதிபதி என்பதால் சனி பயிற்சி நடப்பவர்கள் இக்கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, திருச்சியிலேருந்து மணச்சநல்லூர் போகிற போது அந்த பஸ்ஸில் இறங்கி மணச்சநல்லூரில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் இந்த ஊருக்கு நம்ம பார்க்கலாம். சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அங்கேருந்து இருக்குது மணச்சநல்லூர்லேருந்து. இல்லை நீங்கள் இப்போ மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து முதலாம் டோல்கேட்டில் இறங்கி அங்கேருந்தும் நீங்கள் போகலாம். உங்களுக்கு திருச்சிக்கு போகிற வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். மிக அழகான ஒரு கோவிலேருந்து இந்த கோயிலுக்கு அருகிலே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் 108 திவ்ய தேசங்களுடன திருவள்ளரை புண்டையாஷ கோயிலும் இருக்குது. அப்புறம் முதல் டோல்கேட்டில் வந்து உத்தமர் கோயிலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வரிசையில் ஒரே டைமில் பார்த்துடலாம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.